வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கார்த்திகை தீப ஸ்பெஷல் கார்த்திகை அவல் பொரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு இருக்கும். நம்ம வந்து இதை உதிரியாகவும் செய்யலாம், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோ வைக்கலாம். ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் வந்து பாகு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் வெல்லத்துக்கு நம்ம 3 டம்ளர் பொரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 6 டம்ளர் பொரி எடுத்துக்கலாம். கூட வேணால் ஒரு 7 டம்ளர் வரைக்கும் கூட நம்ம பொரி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக வந்து நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து உருக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இப்போ வந்து வெல்லம் உருகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, பிளாஸ்டிக் ஃபில்டர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் தங்கிடும். இப்போ வந்து நம்ம இதை வந்து பாகு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நான் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். உடச்ச கடலை, வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன். சுக்கும் ஏலக்காயும் போட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். கொஞ்சம் தூக்கலாகவே நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம தண்ணியில் விடும்போது நல்லா அப்படியே ஸ்ட்ரிங் மாதிரி வரும். விழும்போது அப்படியே அழகாக விழும், கரையாது தண்ணியில். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும், கையில் இந்த மாதிரி எடுக்கிற அளவுக்கு வரும். இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் வெறும் வந்து நம்ம எடுத்து போடும்போது அப்படி கம்பி மாதிரி மட்டும் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோன்னா நமக்கு அவல் பொரி வந்து உதிரி உதிரியாக வரும். இப்போ இந்த மாதிரி உருட்டி கையில் எடுக்க வரும்போது நம்ம வந்து பொரி வந்து உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு பாகு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வேர்க்கடலை, நம்ம உடச்ச கடலை, தேங்காய், அந்த சுக்கு ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவல் பொரி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க, க்ளீன் பண்ணிக்கோங்க, ஜலிச்சிக்கோங்க. இப்போ அதையும் நம்ம இதோட நல்லா சேர்த்து கலக்கி விட்டுடலாம். சூப்பரான கார்த்திகை பொரி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அந்த சுக்கு ஃப்ளேவர், ஏலக்காய் ஃப்ளேவர் அப்படியே தூக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த வேர்க்கடலை, உடச்ச கடலைலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப தான், நிறைய வேணும்னா நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். தேங்காயும் நம்ம கூட வேணும்னா நிறையவே சேர்த்துக்கலாம். ரொம்பவே அங்கங்கே கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து லேசாக ஆறுனதும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஏன்னா சூடாக இருக்கும், சூடாக உருண்டை பிடிக்க வராது. ஸோ கொஞ்சமாக ஆறுன உடனே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ ஆறிடுச்சு. நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். இது வந்து கார்த்திகை பொரி தீபத்துக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம செஞ்சு வைக்கலாம். ரொம்பவே டேஸ்டான கார்த்திகை அவல் பொரி ரெசிபி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி அசத்தலான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.